யாரும் எதிர்பாராத வகையில டாரிஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்காத வகையில அந்த கிராஷ்ல இருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம், புதுசா பணத்தை எங்க போடுறது, ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்போலியோ சரியான போர்ட்போலியோவா, உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோமே, கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே, நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா? இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம்? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும், உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும், உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்க பயணிக்கலாம், பயணிக்க வேண்டும். கேளுங்க கேள்விகளை. NDA 1ல பணம் திரும்பி வராது அப்படின்னு அன்னைக்கு இருந்த பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்ட் டைமர்னு திட்ட வேண்டியது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கும்போது கவர்மெண்ட் அநியாயம் பண்ணுது, ஏன் பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு, அதாவது அதர் வே ரவுண்ட். இது எப்படின்னாக்க எது பண்ணாலும் தப்பு, இப்படி பண்ணாலும் தப்பு, அப்படி பண்ணாலும் தப்பு. ஆனா பீப்புள் மறந்துடுறாங்க. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி இவங்க இந்த ப்ராபகண்டாலாம் மறந்துட்டு டிமாண்ட் மட்டும் இல்லைன்றது மட்டும். இன்னைக்கு உரையாடல்ல மறுபடியும் பாலாஜியோட பேச போறோம். என்ன பாலாஜி, மார்க்கெட் இப்படி ஏறும்னு எதிர்பார்த்தியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்டா பேசும்போது அப்போ ட்ரம்ப் ட்ரேட்ல ஆரம்பிக்கல, டாரிஃப் ட்ரேடு ஃபர்ஸ்ட் இப்படி நேரா கீழே வந்தது, அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வெர்டிகல் அப். ரைட். இந்த எக்ஸ்பெக்டேஷன் யாரும் வச்சுக்கல இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த லாஸ்ட் ஒரு 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா சடன்லி ஒரு டேர்ன் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அகைன் அந்த ஃபோமோ வந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல தெரியுது. ட்ரம்ப் டாரிஃப் போட்ட உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடும், கோல்டு வாங்குங்க, எல்லாத்தையும் வித்து கோல்டு வாங்குங்கன்னு ஒரு செட்டு. கோல்டு ஏறிடுச்சு, இப்ப ஈக்விட்டி ஏறிடுச்சு. இப்ப எது கரெக்ட்? ஸோ ஐ திங்க் கோல்டு வந்து ரொம்ப நாளாவே அந்த ஒரு வியூ இருந்தது. ரீசெண்டா முன்னாடி கூட ஒரு ஆர்டிகல் வந்தது, இப்போ எல்லாத்தையும் வித்துட்டு கோல்டுக்கு போங்கன்ட்டு. வேற கிட்டத்தட்ட $3,400 கிட்ட வந்துடுச்சு கோல்டு. So people now realizing 5 இன்னைக்கு காலையில டச் ஆயிருக்கு. காலையில டச் ஆகி கொஞ்சம் ரிவர்சல் ஆயிருக்கு. பட் 3450 ரொம்ப இதெல்லாம் போகாதுன்னு இருந்தாங்க. ஒரு 1 year பேக் ஒரு வியூ எடுத்தீங்கன்னா கோல்டெல்லாம் என்ன இருக்கு, ஈக்விட்டி, ஸ்மால் கேப். பட் முன்னாடி ஆர்டிகல்ல ரேட் நவ் செல் டவுன் எவ்ரிதிங், மூவ் பேக் டு கோல்ட். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் நோக்கி தான் போற மாதிரி ஒரு இதுவா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட். இது ட்ரெண்டா இல்ல எக்ஸ்ட்ரீம் பிஹேவியரா? ஏன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீம். ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் வித்துட்டு கோல்டு வாங்கு, அது ஒரு ட்ரெண்டு. இன்னொரு பக்கம் ஈக்விட்டியை வாங்கவே வாங்காத, எல்லாம் அழிஞ்சு போயிடும், 70% இறங்கும், அது ஒரு ட்ரெண்டு. இன்னொரு பக்கம் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்து சின்ன சின்ன கம்பெனிஸ் இல்லிக்விட் ஸ்டாக் வாங்க, அங்கதான் பணம் சம்பாதிக்க முடியும்னு அது ஒரு ட்ரெண்ட். அதுக்குன்னு ஒரு ட்ரெண்டுக்கும் ஒரு செட்டு பீப்புள் ஆர் தேர். அந்த மாதிரி என்னன்னா பைனரியா யோசிக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு சார். ஒரு பைனரினா என்ன சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பைனரினா ஒண்ணு எடுத்தோம் இல்ல கவுத்தோம், ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம், இதுதான் நடக்கும். ஆனா அதையும் சொல்லிட்டு people are telling I might be wrong. So it's like ஒரு டிசிஷன் இப்படி எடுக்கிறாங்க, நான் வந்து போடுவேன் இல்ல போட மாட்டேன், மார்க்கெட் கண்டிப்பா கீழே போகும். அந்த கண்டிப்பான ஒரு வார்த்தை வந்து ஹைலி சர்டனா யூஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் தட் இஸ் வேர் ஒரு இன்வெஸ்டிங் பண்ணும்போது என்னன்னா இட்ஸ் மோர் லைக் ஒரு ப்ராபபிலிட்டி, ரைட்? எவ்ரி டே தெர் வில் பி இன்கிரிமெண்டல் இன்ஃபர்மேஷன். இல்ல ப்ரெடிக்ட் பண்றது, அதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறதா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியும், ஒரு பெரிய கூட்டமே சுத்திட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ற இதெல்லாம் பார்த்தா சில நேரங்கள்ல வந்து ரொம்பவே திக்குன்னு இருக்கு. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய மேக்ரோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7-8 months பேக் ஜெனரல் கான்வர்சேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் மைக்ரோ. அப்படின்னா கம்பெனியை பத்தி தான் பேசுவாங்க, கம்பெனி பத்தி ரொம்ப. அப்படின்னா நேத்து அவன் எங்க போனா அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் ஜெனரல் குரூப்ல நான் குளோபல் ஃபேக்டர்ஸ் 85% ஆஃப் த டைம் இஸ் இன்வெஸ்டட் வித் US. இப்போ கோல்டு கூட அதை வந்து சேர்ந்துடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி இதே டைம்ல 19 கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட் காட் பப்ளிஷ்ட் ஃபார் திஸ் இயர் பிகாஸ் ஆஃப் ஆல் MNC கம்பெனியோட மார்ச் ஏஜிஎம் வரப்போகுது, ரைட்? So there is one side, lot of annual reports are just coming, but there is a full attention got
diverted to something very, very macro. I think that's why market always gives that window for balancing out between looking at macro as well as focusing completely on micro, which is where I think as an investor we would. பட் இப்போ கோல்டு எல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா ஓகே இது வந்து ஒரு மேக்ரோனால தான் கோல்டு மேல போச்சுன்றது ஒரு தியரி. எஸ், ஏன்னா டாலர் வச்சுக்க விருப்பப்படாதவங்க கரெக்ட், அமெரிக்கன் ட்ரெஷரி அதை வித்துட்டு கோல்டுக்கு ஒரு ட்ரேட் பண்ண மாதிரி தெரியுது. தவிர சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டு வாங்காம ரொம்ப நாள் ஓட்டினாங்க. இப்போ இனிமே ஓட்ட முடியாதுன்னு ஒரு பதட்டத்துல லாஸ்ட் இயர்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லா வாங்கினாங்க, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர். பட் இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேல கோல்ட் பிரைஸ் போகும்போது அப்ப கோல்டை விற்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்கல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒரு பிரைஸ்ல ஒரு செல்லர் வருவான். பிகாஸ் ஒரு $1,400 இருந்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், $2,000 போகணும். இந்த 2000 to 3,500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ரேலி மாதிரி தான் போகுது. நவ் அந்த FOMO has hit. ஒரு 12-13 இயர்ஸ் பேக் நான் பார்த்த ஒரு விஷயம் சொல்றேன். கோல்டு பீக் அவுட் ஆச்சு. அப்ப கூட நான் வேர்ல்ட் 11-12. ஸோ அந்த பீரியட்ல பீக் அவுட் ஆனோடனே அந்த பீக்ல பயங்கர புல்லிஷ்னஸ் வந்தது. எல்லாத்தையும் வித்துட்டு கோல்டு வாங்கணும், கோல்டு ஒண்ணுதான் வாங்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த உலகமே அழிஞ்சிரும் கோஷ்டி எல்லாம் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு ட்விட்டர் அங்க எங்க எல்லா இடத்தையும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த கரெக்ஷன் வந்து செம்ம ஷார்ப். நல்ல லாஸ் பீப்புளுக்கு கோல்ட்ல இவ்வளவு லாஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு பீப்புளுக்கு கோல்ட்ல லாஸ் வந்தது. மைனிங் செம்ம அடி கொடுத்தது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 இயர்ஸா மைனிங்ல இருக்கேன். ரைட், கோல்ட் மைனிங்ல நியர்லி 10 or 15 இயர்ஸா நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் இன்வெஸ்ட் பண்றேன், சில நேரத்தில் ட்ரேட் பண்ணுவேன், யூஎஸ்ல போய் ட்ரேட் பண்றது. பட் மைனிங் ஸ்டாக்ஸ் வந்து அதுல வாங்கின அடி கோல்ட் பிரைஸ் இறங்கின போது பயங்கரம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாட்டி மைனிங் ஸ்டாக் பார்ட்டிசிபேட்டே பண்ணல சார். இதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் இன்னைக்கு 3,400 ஹிட் ஆகும்பொழுது கூட நேத்து நைட் க்ளோஷர்ல மைனிங் ஸ்டாக்ஸ் ஆர் நாட் ஷோயிங் தட் அந்த குஷி இல்ல. அப்ப என்ன அப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கோல்டினுடைய ஃபியூச்சர் பிரைஸ் மேல அந்த அளவு கான்பிடன்ஸ் இல்லையா அப்படிங்கறத கொஸ்டின். ஏன்னா அப்பனா 3500லயே கிட்டத்தட்ட $1,800 குறைஞ்சபட்சம் ப்ராஃபிட் எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, அதாவது நீ $1 காஸ்ட்னா $1 ப்ராஃபிட். இன்னைக்கு இதுல அது இன்னைக்கு சிச்சுவேஷன்ல மைனிங்க்கு காஸ்ட் $1 ப்ராஃபிட் $1, 50% ப்ராஃபிட். ஆனா பி ரேஷியோ வந்து 2012 இருந்ததோட கம்மியா இருக்கு. ரைட், இந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணும்போது அப்ப மார்க்கெட் எதை மிஸ் பண்ணுது? ஏன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னைக்கு மைனிங் ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளவு மைனிங் ஸ்டாக்ல ஒரு பயம் என்னன்னா மிஸ் அலோகேஷன் ஆஃப் கேபிட்டல் நடந்தது. இந்த வாட்டி அது நடக்கல. பேரிக் கோல்ட் ஆகும் அப்படின்னா என்ன மிஸ் அலோகேஷன் ஆஃப் கேபிட்டல்? சோ ஒரு நல்ல காசு பண்ணி நீங்க சொன்னீங்க அந்த 2011க்கு அப்புறம் they made lot of money, right? அந்த காசை வந்து they had lot of choice to do. ஆனா வந்து அவங்க நிறைய M&A பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி வராம கூட போய் என்ன ஆயிடுச்சுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நினைச்சாங்க காசு வந்து ஷேர் ஹோல்டருக்கு வரும் கொடுக்கல. ஆனா மேனேஜ்மெண்ட் சூஸ் அதர்வைஸ் பெரிய கம்பெனி ஆக்கலாம். ஸோ நிறைய பெரிய கம்பெனியும் அந்த மர்ஜர் ஃபேஸ்லாம் நடந்தது. பட் இந்த வாட் என்னன்னா ஆஃப்டர் தி சைக்கிள் நவ் தே ஆர் ரியலி கிளியர் அபவுட் பேயிங் இட் அவுட். ஒன், ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட் ஆகல. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி 2025 கோல்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் பிக் கம்பெனி லைக் பேரிக்கோ நியூமாண்ட் எல்லாம் பார்த்தா ஆக்சுவலி ஃபிளாட் ஆர் ஸ்லைட்லி டவுன். இன்ஃபேக்ட் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நான் இப்ப கவனிச்சது கோல்டு மைனிங்ல, ஒரு கம்பெனி வந்து தன்னோட பேர்ல இருந்து கோல்டுங்கிறதே வெளியே எடுத்துட்டாங்க. எந்த கம்பெனி அது? பேரிக் கோல்டு வந்து கோல்டுங்கிற பேரை வெளியேறினா என்னன்னு கேட்டாக்கா நான் காப்பர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். வேற நம்ம என்ன பாக்குறோம்னா $1 கோல்டு காஸ்டுக்கு $1 லாபம். 3 days 4 days பேக் இந்த டைம்ல போய் அவன் கோல்டுங்கிற பேரை எடுத்துறான் கம்பெனில இருந்து. இப்ப என்ன நடக்குது ஆக்சுவலா? இது என்ன இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இங்க எல்லாரையும் பூச்சாண்டி காட்டிக்கிறதுக்கு பயங்கரமா எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஈக்விட்டியே கதின்னு இருந்தவெல்லாம் இன்னைக்கு நான் கோல்டுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர். இன்னொரு பக்கம் இந்த கம்பெனிஸ் வேர்ல்ட்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனிங் கம்பெனி தன் பேர்ல இருந்து கோல்டுங்கிறத வெளியேற்றாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் மோர் தென் மீட்ஸ் தி ஐ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பேரிக் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா 2 பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஒன்னு அதுலயே சின்ன ப்ராஜெக்ட் கோல்டு எக்ஸ்பான்ஷன், பட் தி பிகெஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஹேப்பனிங் காப்பர். அவங்களோட பேசிக் வியூன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் போகுது. காப்பர் இஸ் a very critical asset. Gold production is becoming very challenging also. ESG was one of the reason. எல்லாமே லேபர் இட்ஸ் லைக் ஸோ நம்ம அந்த கிரீன் சொல்லி சில விஷயங்கள் ரொம்ப டஃப்பும் ஆக்கிட்டோம். ஸோ தே ஆர் ஆல்சோ வெரி வெரி கிளியர் ரிசோர்ஸ் இவ்வளோ தான் இருக்கு.
I can see a sustainable demand in copper. So I think that is why this name change is a big development, right? Because company like Barrick all will not change name. ஷாக்கிங்கா இருந்தாச்சு பார்க்கிறதுக்கு. ஏன்னா நம்ம But it's a very subtle way of telling my future is belongs to many more than கோல்ட்ல எனக்கு அந்த அளவு ஃபீச்சர் இல்ல, இதுல தான் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்றதுக்கு. I mean that. And definitely investing capital allocation is going towards more to copper. அதுல அதுவும் இருக்கு. But then I think very interesting development happened a couple of days back now. இந்த கோல்டு பத்தி பேசும்போது எஸ்ஜிபி எஸ்ஜிபியே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பாதி 40% ஸ்கீம் இப்போ ரீகால் பண்ணிட்டாங்க. மற்றதுக்கு டைம் ஆகும், ஏன்னா இன்னும் 5 வருஷம் ஆகல. ஐ டோன்ட் திங்க் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐ டோன்ட் திங்க் கவர்மெண்ட் வில் ரீகால் த மணி. ஒரு 2-3 வருஷம் ஆகும் நினைக்கிறேன் அடுத்த ரவுண்ட் வரதுக்கு. ஸோ இந்த டேர்ம்ல அவங்களுக்கு இருக்கு அந்த பெயின் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த எஸ்ஜிபியை வந்து கவர்மெண்ட் நிறுத்தினதும் வித்ட்ரா பண்ணதும் தப்பா ரைட்டா? உன் வியூ என்ன அதை பத்தி? சார் எஸ்ஜிபியில வந்து கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன சந்திச்சிட்டு இருக்காங்க? I think when they came on the 2011-12 கழிச்சு they want to solve the problem of நம்மளோட டெபிசிட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு செக்யூர் பண்ணணும்னா கோல்டு இம்போர்ட்டை கம்மி பண்ணணும். So I think that was a good problem to solve at that point. But என்ன ஆயிடுச்சுன்னா they never anticipated 3,000 rupees கிட்ட இருந்து இன்னைக்கு 10,000. I'm saying Indian rupees 3,200 if I remember the first time அவங்க SGB இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ஆயிடுச்சு. I think what underestimation is இந்த asset இந்த ஃபேஸ்ல ஒரு டிகேடுக்குள்ள கிட்டத்தட்ட 3x 2x appreciation ஆயிருக்கு, which is what now the liability clause has gone up. What I understand from sources, government did not hedge it completely for this giving, but fortunately RBI இதே டைம்ல more than 2 times of a cover ஜெனரலா வாங்கி இருந்தாங்க. And obviously RBI profit will be transferred back to government. நால இந்த பிரச்சனை ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கிற மாதிரி தெரியுது. So I think government have realized இந்த asset can be very vulnerable இந்த மாதிரி மேக்ரோ ஷாக் வரும்போது. ஸோ இதை நம்ம வந்து பிளாண்டா கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பண்ணக்கூடாதுன்றதுக்காக I think it's a good development. கீப்பிங் contingent liability வந்துடும். இல்லைன்னா நீங்க இன்னைக்கு ஓகேன்னு இல்லைனா 7 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும். ஸோ I think they took it right time. They realized little late, but I think what they've done is also good. I think we have to run the market risk. ஏன்னா நம்ம இன்னைக்கு மேக்ரோ எக்கானமி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. Today we should not underwrite this risk. இந்த டூல எப்போ இந்தியா கொஞ்சம் வல்னரபிளா இருக்கும் FDI இல்ல நம்மள வந்து கொஞ்சம் காப்பாற்றணும்னா I think அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். So you are transferring today risk to tomorrow. Today I think given India with forex and stability and last 30 days opinion என்ன மாறிடுச்சுன்னா suddenly India will become the bright spot ஆன்ற ஒரு டிபேட் இருக்கு. even though we are a very small economy from FI or FDI point of view, I think today what this people have government has done is a reasonably good decision. Correct. From a public point ல இருந்து it was a very favorable asset, right? யார் ஒரு கோல்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு 2% வட்டி கோல்டுக்கு கொடுத்து கவர்மெண்ட், ரைட்? சோ கிரெடிட் ரிஸ்க் இல்ல. பட் ஆனா ஒரு வேடிக்கை நான் பார்த்தது என்னன்னா, இது முதல்ல வந்த போது டிமாண்ட் என்ன ப்ராபகண்டானா, ஃபர்ஸ்ட் டிமாண்டே இல்ல பட் என்ன ப்ராபகண்டா சொன்னேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே நான் பார்த்து மட்டும் உன் பணம் எல்லாம் திரும்பி வராது அப்படின்னாங்க. ஓகே, வெரி குட். ஆமா, ஓகே, முதல்ல அதான் ப்ராபகண்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 5 years ஓகே NDA 1ல பணம் திரும்பி வராது அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்ட் டைமர்னு திட்ட வேண்டியது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கும் போது கவர்மெண்ட் அநியாயம் பண்ணுது, ஏன் பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு அதாவது அதர் வே ரவுண்ட். இது எப்படின்னாக்க எது பண்ணாலும் தப்பு, இப்படி பண்ணாலும் தப்பு, அப்படி பண்ணாலும் தப்பு. ஆனா பீப்புள் மறந்துடுறாங்க. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி இவங்க இந்த ப்ராபகண்டா எல்லாம் மறந்துட்டு டிமாண்ட் மட்டும் இல்லைன்றது மட்டும் ஐ கேன் விவிட்லி நிறைய பேருக்கு சொன்னல. ஓகே, ஏதோ இருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அவங்க ஏன் கொடுத்தாங்கன்ற ஒரு நெசசிட்டி எப்பவுமே ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல தான் ட்ரை பண்ணாங்க. இட் டிட் வொர்க் அவுட். So the point, next point I'm going to move to is we are going to discuss ஈக்விட்டி இவ்வளவு ஷார்ப்பா ஏறி இருக்கே. இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்டர் லெட்ஸ் சே டைரக்ட் ஈக்விட்டிஸ்ல இருக்காங்க அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்காங்க, ஈக்விட்டில விற்கணுமா சார்? வித்துட்டு பணத்தை எடுத்து பேங்க்ல வச்சுக்கலாமா? இல்ல சார், ஐ திங்க் அது வேணாம். ஃபார் a couple of reasons. ஒன், ஒரு ஈக்விட்டியோட ஒரு 4-5 year ஜெர்னி, நான் அந்த ஜெர்னி பேசுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கார்பரேட் இந்தியா பேலன்ஸ் ஷீட் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்தியா பிளஸ் growth கொடுத்துருவாங்க, which is like 12-13%. நீங்க இந்த நிஃப்டி எஸ்டிமேட்ஸ் growthம் பாத்தீங்கன்னா 25 was a weak year. நம்ம ஆல்ரெடி கடந்துட்டோம். 6% தான் growth நிஃப்டி earningsக்கு. 26க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13% growth இருக்கு. நாமினல் தான் ஆப்வியஸ்லி, ரைட், இன்க்ளூடிங் தட். ஸோ பிரைமர்லி பேங்கிங்,
கொஞ்சம் கொஞ்சம் அங்க இருந்த ஆட்டோ 12 to 13. 12 to இன்ஃபிளேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? close to 4% இன்ஃபிளேஷன். ஜிடிபி ரியல் எப்படி? ரியல் 10 ஜிடிபி. நான் சொல்றது நிஃப்டி ஏர்னிங்ஸ் growth 12%. நிஃப்டி ஏர்னிங்ஸ். ஸோ growth இந்தியா growth 10%, நம்மளோட growth 12%. ஸோ ஐ திங்க் கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் நல்லா இருந்து 12-13% growth வரும்போது இந்த அகைன் பைனரியா யோசிக்கிறது, ரைட்? நம்ம கம்ப்ளீட்டா வித்துட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவோன்றதோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை அரௌண்ட் திஸ் லாங் டேர்ம் ரிட்டர்ன். ஸோ 30 இயரோட டேட்டா பார்த்தாலுமே இந்தியா ஹேஸ் டெலிவர்ட் ஒன்லி 12% ரிட்டர்ன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு 20-30 இதெல்லாமே ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஸ்பொராடிக்கா நடக்கலாம். கண்டிப்பா கோவிட் ரெக்கவரிலேருந்து நடந்தது. ஏன்னா நம்மளுக்கு 2016-17 இருந்து ஒரு லோ ஃபேஸ்ல இருந்தோம். ரெக்கவரி வந்துட்டு இருக்கும் போது கோவிட் வந்துடுச்சு இந்தியாவில். கரெக்ட். ஸோ நம்ம அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ல வாங்குறதுக்குள்ள ஒரு பெரிய அடி. கரெக்ட். ஆனா வெளியே வரும்போது கரெக்டான பாலிசி கரெக்டா அங்க ஒரு நல்ல சல்ற ஒரு 6 அடிச்ச மாதிரி, பட் நல்ல ஏர்னிங்ஸும் வந்தது. பட் தட் இஸ் மோர் லைக் an aberration. ஒரு 20-30 டேட்டா இந்தியா ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தா ஜிடிபி growth 10%, 12% earnings growth, 13-14% is the fund returns broad. பட் 13-14 உனக்கு இண்டெக்ஸ்ல கிடைக்காது. இண்டெக்ஸ்ல கிடைக்காது. ஸோ இண்டெக்ஸ் will be 11-12. ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் ஒரு டிசிப்ளினா கம்மியான ரிஸ்க் எடுத்து ரைட்டா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வித் குட் சப்போர்ட் ஃப்ரம் ஈவன் இன்வெஸ்டர்ஸ், ரைட்? ஒரு நல்ல டைம்ல இப்போ ஒரு 1.5 month பேக் ஒரு விண்டோ கொடுத்தப்போ கொஞ்சம் காசு கொடுத்திருந்தாலுமே, ரைட், அந்த IRR ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ பைனரியா யோசிக்காம ஐ திங்க் ஸ்டோரி இஸ் தேர். பட் எங்க ஒரு மிஸ்மேட்ச் நடக்குது, அது நடக்கலாம்னா 20 வேணும். நான் அதுதான் இருக்கு, ட்விட்டர் வேர்ல்டு எனக்கு அதுதான் சொல்லுது. ஆனா திஸ் இஸ் ஒன்லி 2-3 year டேட்டா. எனிபடி ஸ்டேட் ஃபார் 15-20 years, 12-13 பண்ணாவே எவ்ரி 5-6 years யூ டோன்ட் டபுள் யுவர் கேபிட்டல், ரைட்? ஸோ 20ன்றதெல்லாம் வந்து வெரி வெரி அப்நார்மல், வெரி லோ சான்ஸ். நடந்தாலும் ஒரு வருஷத்துக்கு வேணா நடக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஃப்ளோ டேட்டா. ஏன்னா ஒன் திங் FIs have under invested in India now. So that flow can pull the market up. ஆனா earningsன்றது 12% தான். ஸோ நீங்க சீக்கிரம் முன்னாடி போயிட்டு ஃப்ளோஸ்னால ஓவர் வேல்யூஷன் வரும் போகலாம். ஆனா அங்க நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 18 monthல ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வந்துடுச்சுன்னா வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம். ரிட்டர்ன் வராம இருந்ததுன்னா அந்த மார்க்கெட் ரிட்டர்ன் மாதிரி அந்த 12-13%. ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க் இது மோர். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு ஃபேர் திங் கிவன் திஸ் கரண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் தி growth. ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்டுமே பெருசா இருக்க போறது இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் 3 கமெண்ட்ரி வந்துடுச்சு ஐடி கம்பெனிஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் குவார்டர் ஆன் குவார்டர் எவ்ரி கம்பெனி ஹவ் ரிப்போர்ட்டட் நெகட்டிவ். ஷேர் பிரைஸ் மேல போயிருக்கு. ஸோ ஷேர் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு தான் பவுன்ஸ் ஆச்சு. ஐ திங்க் தே ஹவ் ஃபாலன் ஆல்ரெடி 28-30%. அவைலபிள் அட் 4-5% ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஈல்டு. ஸோ தெர் இஸ் லைக் திஸ் இண்டெக்ஸ் பையிங் நடக்குது, தெர் இஸ் சம் இன்ஸ்டிடியூஷனல் பையிங் நடக்குது. பட் ப்ராட்லி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ growth of only 1-2%. அண்ட் இதுவும் அவங்க கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ growth தான் சொல்லியிருக்காங்க. Rupee is already appreciated post March, right? We are seeing from the low point of rupee today, we have recovered it back. So இதோட எஃபெக்டும் இந்த வருஷம் தெரியும். வேற EPS growth ஐடிக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 0 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஐடிக்கு நெகட்டிவே இருக்கும் நான் நினைக்கிறேன். இருக்கலாம். நான் வந்து see what a broad level 0, people are not even penciling in. 7-8% வச்சிருந்தோம் ப்ரீ ரிசல்ட். Today we have come close to 0. நீங்க சொல்றது டாடா எலக்ஸிஸ் வெரி கிளாசிக். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக பயங்கரமா பண்ண கம்பெனி, நல்ல கம்பெனி. ஆனா ஒரு 2 செக்டர்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா the moment US said tariff on auto, Europe slowed down the decision and that got reflected in a very short windowலயே கமெண்ட்ரி வந்து கொஞ்சம் அந்த வாப்லியா தான் இருக்கு. என்ன what can change it? What can change? One thing is uncertainty levels have gone up significantly. What has to change? We need to have a very balanced approach in terms of taking risk. முன்னாடி நம்ம எக்ஸ் ரிஸ்க் எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு கண்டிப்பா கீழே எடுக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. பிகாஸ் ஆஃப் த அன்சர்டனிட்டி இன் த வேர்ல்ட் அட்லீஸ்ட் 20-30% ரிஸ்க் கம்மி பண்ணி தான் இந்த 1-2 years போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸ்டா ரன் பண்ணணும். திஸ் இஸ் நாட் த பீரியட் டு மேக் பிக் மணி, நாட் டு லூஸ் பிக் திங். எதனாலனா மேக்ரோ அன்சர்டனிட்டிஸ் எவ்ரி ஈவினிங் தட் அன்சர்டனிட்டி ஃபேக்டர் இஸ் ஹை. in a technical balance நம்ம என்ன சொல்லுவோம்னா பீட்டா has gone up. அந்த ரிஸ்க் பிரீமியம்ன்றது கூடிடுச்சு, உலகத்துக்கே கூடிடுச்சு, லீவ் அலோன் இந்தியா. ஸோ நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ட்ல தான் ஓகே இந்த வருஷம் ஒரு லோவர் டபுள் டிஜிட் ஆர் ஹையர் சிங்கிள் அந்த மாதிரி ஒரு இது கம்பவுண்ட் பண்ணி, ஆனா திஸ் இயர் வில் பி a very good year if you have to build it for next 4-5 years. ஏன்னா இந்த மாதிரி பிப்ரவரி மாதிரி ஒரு நிறைய விண்டோஸ் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சடன்லி ஃப்ரம் ஆல் ஆப்டிமிசம் maybe next 40-50 days also, right? Markets can change. Become pessimistic. Yes. So opportunity என்னன்னா I have a 5 years time.
I will wait out when tide turns and அன்னைக்கு போய் மறுபடியும் you should go back. Right? I think you should do that. So this year will be a very good year if you can able to deploy in a particular zone. அதுவும் போன வருஷம் 4 வருஷம் பண்ணது இல்லை, ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணி. ஏன்னா இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் growth கொஞ்சம் லிமிட்டட் தான் இருக்க போகுது, சர்வீஸ் ஐடியும் பெருசா இருக்க போறது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு டேக் a fresh look. மேபி கொஞ்சம் லார்ஜர் கேப்ஸா யூஸ் பண்ணணும். ஏன்னா அகெயின் வல்னரபிலிட்டி வரும்பொழுது நிறைய காஸ்ட் லிவர் சின்ன கம்பெனிக்கு இருக்கு. சின்ன கம்பெனியால பண்ண முடியாது. இப்போ நீங்க அதான் ஒரு பெரிய கம்பெனி தன்னோட மார்ஜினை மெயின்டைன் பண்ண முடியும். ஓரளவுக்கு அவங்களுக்கு நிறைய லிவர்ஸ் இருக்கும். சின்ன கம்பெனி அந்த எம்ப்ளாய்க்கு 5% சேலரி கொடுத்தாலும் ரெவென்யூ வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஸ்டார்ட் சீயிங் தி மார்ஜின் டிராப்பிங் சிக்னிஃபிகன்ட்லி. உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் வாட் ஒரு பலத்தின் தெரியுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வாங்கின இடத்துலயே வாங்குறோம், ஆனா ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த பாரதி ஏர்டெல் வில் பி வெரி குட் எக்ஸாம்பிள். நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய வாங்கக்கூடாது இல்ல, இன்னைக்கு இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் 6 வருஷத்துக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்றேன். கண்டிப்பா ஏன்னா யாராவது பாலாஜி வந்து பாரதி ஏர்டெல் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு நாளைக்கு வந்து நிக்க கூடாது.